கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இயேசு அப்படிப்பட்ட சபையை பார்த்து களைப்படைந்தவராய், அப்படிப்பட்ட தேசத்தை பார்த்து களைப்படைந்தவராய், அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து களைப்படைந்தவராய், என்னுடைய தாகத்தை தீர்க்க மாட்டீர்களா என்று சொல்லி அவர் களைப்படைந்தவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவின் குடும்பத்தில் அங்கத்தினராய் மாறப்பட வேண்டுமானால், இயேசுவோடு கூட நீ இணைக்கப்பட வேண்டுமானால், கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயருக்குள்ளாய் நீ கடந்து வர வேண்டுமானால், இன்றைக்கே ஒரு மனம் ஒற்றுமை உங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனமும் ஒற்றுமையும் எங்கு இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை. ஒரு மனமும் ஒற்றுமையும் எங்கு இல்லையோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லை. ஒருவேளை நீ 1.5 மணி நேரம் அல்ல 3 மணி நேரம் ஆராதிக்கலாம், ஆவியிலே துள்ளி குதிக்கலாம். ஆனால் ஒரு மனமும் ஒற்றுமையும் இல்லாவிட்டால் இயேசு களைப்படைந்தவராய் தாகத்தோடு கூட நின்று தட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆராதனையில் நான் பிரியப்படவில்லை சகோதரனே, முதலாவது என் தாகத்தை தீர்க்க பிரயாசப்படு, என்னுடைய தாகத்தை தீர்க்க பிரயாசப்படு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உங்களுக்குள்ளாய் அந்த ஒரு மனம் உண்டாகட்டும், உங்களுக்குள்ளாய் அந்த ஒற்றுமை உண்டாகட்டும். சமாரியன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் எத்தனை கருத்து வேறுபாடுகள், ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் போக்கும்படியாக இயேசு விரும்புகிறார். அவருடைய வாஞ்சை, அவருடைய களைப்பு, அவருடைய தாகமே இதுதான். முதலாவது ஒரு மனத்திற்குள்ளாய் கடந்து வாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு மனத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வருவீர்களானால், இப்படிப்பட்ட ஒற்றுமை முதலாவது உங்களுடைய சபைக்குள்ளே, முதலாவது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே இருக்குமானால், தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அங்கே தம்முடைய ஜீவ நதியினால் அவர்களை தாகம் தீர்க்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படி வேறு வேறுபட்ட கருத்துக்களோடு கூட யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் நீங்கள் பிரித்து கொண்டிருப்பீர்களானால், அப்படிப்பட்ட பிரிவினையை தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட பிரிவினையை பார்த்து அவர் களைத்து போயிருக்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நமக்காக அவர் மரித்தார். அந்த ஒரே சரீரத்தை அவர் பிட்டு நமக்காக கொடுத்தார். அந்த அப்பத்தை பிட்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற நீ இன்றைக்கு ஒரு மனத்திற்குள்ளாய் கடந்து வா. இன்றைக்கு ஒரு மனத்திற்குள்ளாய் கடந்து வா. அவர் ஒரு மனத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இதுவே அவருடைய தாகம், இதுவே அவருடைய தாகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்க நீ பிரயாசப்படாத பட்சத்தில் உன்னுடைய சபையிலே ஒரு எழுப்புதலை நீ பார்க்க முடியாது. அவர் தாகத்தோடு கூட நின்றிருக்கிற அவருடைய தாகத்தை நீ தீர்க்க முடியாது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாகத்தை தீர், என்னுடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம். முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு மனம் வேண்டும், உங்களுக்குள்ளே ஒற்றுமை வேண்டும், உங்களுக்குள்ளே சமாதானம் வேண்டும். அடிமை என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக சமம். இரண்டாவது அவருடைய தாகம் என்னவென்றால், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் மாற வேண்டும், நீங்கள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய தாகம். ஆகவே இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், 45 வருடமாய் நீ சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயே, இயேசுவை நீ அறிய வேண்டும்.
இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிய வேண்டும். சமாரியா ஸ்திரீ இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. மேசியா யார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. ஆகவே இயேசுவின் நோக்கம் என்னவென்றால், என்னை இவள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அந்த மெய்யான இரட்சகரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய குருட்டாட்டங்கள் இன்றையோடு முடிவுக்கு வரும். இயேசுவை அறிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படும். நீ இன்றைக்கு குருடனாய் இருந்து கொண்டிருக்கிறாயே, இப்படி நீ குருடனாய் இருந்து கொண்டிருப்பாயானால் நீ பள்ளத்திலே விழுகிறவனாய் இருப்பாய். அது உன்னை பாதாளத்தில் கொண்டுவிடும். ஆனால் இயேசு என்கிற இரட்சகரை நீ இன்றைக்கு அறிந்து கொள்வாயானால் அந்த இரட்சகர் உன்னை ஒளியினிடத்திற்கு கொண்டு வருவார். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். பாவத்திலே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கே ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவாய். எந்த பாவத்தை விட முடியவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, ஐயோ நான் குடிகாரனாய் இருக்கிறேனே, இந்த குடியில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? ஐயோ நான் விபச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனே, இந்த விபச்சார பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? ஐயோ நான் இந்த டிவி சீரியலுக்கு அடிமையாய் இருக்கிறேனே, இந்த டிவி சீரியலில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? பெற்றோருக்கு தெரியாமல் நான் ரகசிய பாவத்தில் இருக்கிறேனே, இந்த பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்களே அவரிடத்தில் ஓடி வந்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அவருடைய தாகம் உன்னுடைய தாகத்தை தீர்க்கிற தாகம் தான். நீ தாகம் தீர்க்கப்பட வேண்டும். நீ தாகம் தீர்க்கப்படுகிற ஜீவ தண்ணீரால் திருப்தியாக வேண்டும். சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், சமாரியா ஸ்திரீயே, நான் யார் என்று நீ அறிந்து கொள்ளுவாயானால், என்னை குறித்து நீ அறிந்திருப்பாயானால் நீயே என்னிடத்தில் அந்த ஜீவ தண்ணீரை கேட்டு பெற்றுக் கொண்டிருப்பாய். யாக்கோபை அறிந்திருந்தாள், ஆனால் இயேசுவை அறியவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் சிறிய ரகசியங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாகமான் சீரியா தேசத்தின் படைத்தளபதியாயிருந்தான். அவன் சீரியா தேசத்தில் இருந்த பெரிய பெரிய நதிகளை அறிந்திருந்தான், ஆனால் யோர்தானை அவனால் அறிய முடியவில்லை. இன்றைக்கு நீ 45 வருடம் அல்ல, 50 வருடங்கள் அல்ல, 60 வருடங்கள் அல்ல, சபைக்கு போக்குவரத்தாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஒரு பிரயோஜனம் இல்லை சகோதரனே. ஆனால் அந்த இயேசுவை நீ அறிந்து கொள்ள வேண்டும். தாகத்தை தீர்க்கிற அந்த கன்மலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே தாகத்தை தீர்த்த தேவாதி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின அந்த தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஒரே நோக்கம் அதுதான். பூமி முழுவதும் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு அவரை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 12 முதல் 14 வரை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், ரட்சிக்கப்படுங்க பிரதர் அப்படின்னு சொல்றீங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றீங்க, ஞானஸ்நானத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. நாங்கள் 45 வருடம் 50 வருடமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த சுவிசேஷத்தை யாருமே எங்களுக்கு சொல்லவில்லை. ஏன் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஏன் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும்? நாங்கள் இவ்வளவு நாளும் சாராயத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமே, இவ்வளவு நாளும் நாங்கள் எத்தனையோ மனைவிகளோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமே, எங்களை எங்கள் சபையில் கண்டிக்கவில்லையே, நீங்கள் கண்டிப்பதற்கு யார்? அந்த யாக்கோபை விட இவர் பெரியவரோ? எங்களுடைய தலை சபையை விட இந்த சபை பெரியதோ? சபை பெரிதல்ல சகோதரனே, சபையின் சட்ட திட்டங்கள் பெரிதல்ல. உன் கையில் இருக்கிற வேதம் முக்கியம். உன் கையில் இருக்கிற வேதம் முக்கியம். யாக்கோபு பெரியவர் என்று இயேசு சொல்லவில்லை.
அல்லாவிட்டால் நான் யாக்கோபை விட பெரியவர் என்று சொல்லவில்லை. அவருடைய ஒரே வாஞ்சை என்னவென்றால், உன்னுடைய பாரம்பரியமான கிணறுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ அனுதினமும் மண்டு கொண்டிருக்கிற கிணறு ஆகிய சபைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவைகள் எல்லாவற்றையும் விட முக்கியம் என்னவென்றால், நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உன்னுடைய ஆராதனையிலே ஒரு அபிஷேகம் இருக்கட்டும், உன்னுடைய ஆராதனையிலே ஒரு அனல் இருக்கட்டும், உன்னுடைய பிரசங்கத்திலே ஒரு உயிர் இருக்கட்டும், உன்னுடைய வார்த்தை அநேகரை நீதிக்குட்படுத்தட்டும். இதை விட்டுவிட்டு யாக்கோபின் கிணறு என்கிற பாரம்பரியத்தோடு கட்டப்பட்டிருப்பாயானால் அந்த பாரம்பரியம் உன்னை இயேசுவின் சீஷனாக்காது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீ இயேசுவின் சீஷனாக வேண்டுமானால் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இயேசுவின் சீஷனாக மாற வேண்டுமானால் யாக்கோபின் கிணறு என்று சொல்லி அந்த கிணறை பிடித்துக் கொண்டிருக்கிறாயே, இது எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லி சபைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறாயே, ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய சபை உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. ஆனால் தாகத்தை தீர்க்க பிரயாசப்படு. இயேசு என்கிற இரட்சகரின் தாகத்தை தீர்க்க இன்றே முயற்சி செய். என்னுடைய தாகத்தை தீர்க்க மாட்டாயா என்று சொல்லி சிலுவையிலே தொங்கி தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த தாகத்தை தீர்க்க இன்று பிரயாசப்படுங்கள். இன்றைக்கே பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா, சாபத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய பதவி ஆசை பண ஆசையை விட்டு வெளியே வா. உன்னுடைய பண ஆசையும் உன்னுடைய பதவி ஆசையும் உன்னை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருவதற்கு தடையாயிருக்கிறது. எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு வெளியே வா. இயேசு உனக்காக தாகமாயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் மாறுவதாக. சபைக்குள்ளாய், சமுதாயத்திற்குள்ளாய், ஜனங்களுக்குள்ளாய் ஒரு மனம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு மனத்தையும் ஒற்றுமையும் கெடுக்கிற பொல்லாத சத்ருவின் ஆவிகளை இயேசு என்கிற நாமத்தினால் இப்பொழுதே கடிந்து கட்டி ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. என் பிள்ளைகள் இப்பொழுதே உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் மாறுவாராக. உம்மை அறிந்து கொள்வார்களாக. மறைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். நீர் அப்படியே செய்ய போகிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியுங்கள். எங்கள் முகவரி: சகோதரர் ஜே. பாபு ஜாக்சிங், எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள், 6/19H சகாய நகர், வெள்ளமடம் அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம் 629305. தொலைபேசி எண் செல் 9486271138. தொலைபேசி எண் 0462828582. மீண்டும் எங்கள் நிகழ்ச்சிகளை எல்லா வாரமும் புதன் மாலை 7 மணி முதல் 7:30 வரையும், வரும் வியாழன் மாலை 7:30 முதல் 8 மணி வரையும் காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.